ஒரு இடத்துல பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டால் தைரியமா சொல்லிடலாம், எல்லா நாட்களும் இது பள்ளிவாசல். என்னுடைய யோசனைக்கு வருகிறது, அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாய் மஸ்ஜிதுன் நபவி கட்டினார்கள். மஸ்ஜிதுன் நபவி ஃபர்ஸ்ட் கட்டுறப்போ இந்த மாதிரி பிரம்மாண்டமான பில்டிங் எல்லாம் இல்லை. இடுப்பு அளவுக்கு கல், இடுப்பு அளவுக்கு சுற்றி கல் வச்சாச்சு. மேலே பேரிச்சம்பழ மட்டையில் கூரை, பேரித்தம்பர மட்டையில் கூரைகள். அது மேலே நிற்கிறதுக்கு நடுவில் பேரித்தம்பர தண்டு, நாம் தென்னை மர தண்டு நிறுத்துகிற மாதிரி பேரிச்சம்பரத்தினுடைய தண்டு, அதில் கூரை, இடுப்பளவு கல், மீதி எல்லாம் திறந்த வெளி. இப்படி திறந்த வெளியிலே தான் ஒரு கட்டடம் அமைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசலை சஹாபாக்களை வைத்து அமைக்கிறார்கள். கீழே மணல், நாம் இன்னைக்கு மார்பிளில், டைல்ஸில், கிரானைட்டில் இப்படியெல்லாம் தொழுகிறோமே, கீழே மணல். சமயங்களில் அந்த பக்கம் ஆடு மாடு நாய்கள் எல்லாம் கூட இப்படி வந்துட்டு அப்படி போகும். ஏன்னா இடுப்பளவு தான் கல். ஒரு பெரிய அளவில் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படவில்லை. இந்த கூரையில் நின்றுட்டு இந்த மணலில் நின்று கொண்டு வேயப்பட்ட கூரை பள்ளி தான் மஸ்ஜிதுன் நபவி. வருங்காலத்தில் இது இவ்வளவு பிரம்மாண்டமாக வரும் என்று யாருக்கு தெரியும்? ஆனால் அந்த கூரையில் நின்று கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஜும்மாவில் பேசுகிறாங்க. இந்த முதல் ஜும்மா தான் கவனத்திற்குரியது. முதல் ஜும்மாவில் பேசுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை பற்றி பல்வேறு கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. ஹதீஸ் நூல்களில் கியாமத்தினுடைய அடையாளங்கள்னு ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்தில் இந்த செய்தி வருது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் வரும், அப்போது தஜ்ஜால் வருவான், மதீனாவிற்குள் அவன் நுழைய முடியாது. எனவே மதீனாவினுடைய எல்லைக்கு வெளியிலேயே தஜ்ஜால் நிறுத்தப்படுவான். அப்படி நிறுத்தப்படுகிற போது மதீனாவினுடைய வெகு தூரத்திற்கு வெளியிலே அவ்வாறு நிறுத்தப்படுகிற நேரத்தில் தஜ்ஜால் கேட்பானாம், பயங்கரமான மாளிகை ஒன்று தெரிகிறது, அது யாருடையது? மதீனாவிற்கு வெளியில், மதீனாவின் எல்லையில் பயங்கரமான ஒரு வெள்ளை மாளிகை தெரிகிறது. லிமன் ஹாதல் கஸ்ருல் அப்யத், இந்த பயங்கரமான மாளிகை யாருடையது? அப்போது சொல்லுவார்கள், அது மாளிகை அல்ல, மஸ்ஜிதுன் நபவி. மஸ்ஜிதுன் நபவி அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல். நீ இந்த எல்லைக்கு மேல், இதற்கு மேல் நுழைய முடியாது என்று சொல்லுவார்கள். இந்த பாடம், இந்த ஹதீஸ் கியாமத்தினுடைய அடையாளம் என்கிற பாடத்தில் தஜ்ஜாலை பற்றிய செய்தியில வருகிறது. நமக்கு என்னன்னா, ஒரு கூரை பந்தலுக்கு கீழே ஒரு மணல் கூட்டியிருக்கிற இடத்துல இடுப்பளவு மட்டுமே கல் வச்சிருக்கிற ஒரு பள்ளிவாசலை அவங்களா சேர்ந்து கையிலேயே உருவாக்கி, பிரம்மாண்டமான பள்ளி எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் சொல்லுகிறார்கள், வருங்காலத்தில் இது மிகப்பெரிய மாளிகை. உலகத்திலே பள்ளிவாசல்களுக்கு மாத்திரம்தான் சொல்ல முடியும். நீங்க இப்போ மாணிக்கம்பாளையத்தினுடைய அல் ஹிதாயா பள்ளிவாசல்னா கியாமத்து வரை பள்ளிவாசல். வேற யாருடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இனிமேல் இது மாற முடியாது, மாறவே கூடாது. உங்களுக்கெல்லாம் தெரியும், வக்ஃப் என்கிற வார்த்தைக்கு ஸ்டாப்னு அர்த்தம். வக்ஃப் அப்படின்னா நிறுத்துதல், நிறுத்துதல் அர்த்தம். வக்ஃப்னா ஸ்டாப். என்ன ஸ்டாப்? தனியார் உபயோகத்திலிருந்து ஸ்டாப் ஆகி அல்லாஹ்வின் உபயோகத்திற்கு போய்விட்டது. ஒரு இடத்தை ஒருவர் வக்ஃப் செய்கிறார், ஒரு பள்ளிவாசலை, ஒரு மதரசாவை, ஒரு யத்தீம்கானாவை அல்லது ஏதாவது மார்க்கத்திற்காக வேண்டி ஒன்றை வக்ஃப் செய்கிற போது, நான் என்னுடைய பயன்பாட்டிலே இருந்து இதை அல்லாஹ்வினுடைய இடமாக இதை கொடுத்து விட்டேன்னு சொன்னா அவர் வக்ஃப் செஞ்சிட்டாருங்கிறோம்.
நிறுத்திட்டாருங்கிறோம். என்ன நிறுத்திட்டாரு? அவருடைய சொந்த உபயோகத்தில் இருந்து அதை அவர் நிறுத்தி விட்டார். இந்த இடம் கொடுத்தது யாராவது இருக்கலாம், அல்லது யாராவது ஏதாவது ஒரு பள்ளிவாசலுக்கு இடம் கொடுக்கலாம். நாளைக்கு அவருடைய பேரனோ கொள்ளு பேரனோ யாராவது கூட வந்து இந்த இடம் எங்க தாத்தாவோடதுன்னு சொல்ல முடியாது. தாத்தாட்ட இருந்து அது வக்ஃப் ஆகி போயிருச்சு. அது அல்லாட்ட போனதுக்கு அப்புறம் இது எங்க இடம்ன்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்த முடியாது. பள்ளிவாசலின் சொத்துக்களை விற்க முடியாது. முறைகேடாக அங்கே நாட்டில் பல பேர் நடந்திருக்கலாம், அது வேறு, அல்லாஹுவுக்கும் அவர்களுக்கும் உள்ள விஷயம். பள்ளிவாசல் சொத்தை விற்க முடியாது. பள்ளிவாசல் முழுக்க முழுக்க அல்லாஹுவுக்கு சொந்தம். எந்த அளவிற்கு மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய சட்ட நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு பள்ளியிலே பாய் பழசாகிவிட்டால் அதை எடுத்து ஏதாவது வேற பள்ளிக்கு கொடுத்துருங்க. எங்கேயாவது ஒரு மதரசாவோ ஏதாவது மார்க்க விஷயம் நடக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த பாயை போடுங்கள். இல்லாவிட்டால் ஆற்றிலே போடுங்கள். ஒரு 2வது விலைக்கு வித்தரலான்ட்டு செகண்ட் ஹேண்ட்ல விற்கிற மாதிரி இந்த பாய்க்கு ஒரு ஏலம் விட்டு முடியாது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய ப்ராப்பர்ட்டி. பூமியில நாம் வேண்டுமானால் நிர்வாகியாக இருக்கலாம், நாம் வேண்டுமானால் இமாமாக இருக்கலாம், நாம் வேண்டுமானால் இங்கே கணக்கராக இருக்கலாம், பணியாற்றலாம், அதெல்லாம் வேறு. இடம் மஸ்ஜித் என்பது அல்லாஹுவிற்கு சொந்தமான. இந்த பூமி அல்லாஹுவனுடைய ஆக பிரியமான இடம் பள்ளிவாசல். நீங்க அந்த இடம் அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஒரு கிராமவாசி தான் வந்து கேட்டார். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருது. அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் எதுன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமா எப்போ அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஜிப்ரீல் வந்த உடனே கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் அவர் எனக்கு தெரியலன்னார். திடீர்னு கேள்வி கேட்டா ப்ரிப்பேர்டாவெல்லாம் அவங்களால பதில் சொல்ல முடியாது, மலக்குமா இருக்க. கேட்டு சொல்றேன்ட்டு போயிட்டாங்க. போயிட்டு அடுத்த முறை வகி கொண்டு வருகிற போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைவுபடுத்துகிறார்கள். போன தடவை வந்தப்போ கேட்டீங்கல்ல, பூமியில அல்லாஹுவிற்கு பிடித்தமான இடம் எதுன்னு சொல்லி, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. பூமியில அல்லாஹுவிற்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல்கள், அல்லாஹுவிற்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் கடைவீதிகள்னா எல்லா கடைவீதியும் அல்ல, பொய்யும் புரட்டும் பொய் சத்தியமும் நடக்கிற கடைவீதிகள் எதுவோ அந்த மாதிரி கடைவீதிகள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவை. நீங்களே யோசிக்கலாம், நிறைய பள்ளிவாசல் கடைவீதியிலே இருக்கு, என்ன பண்றது? அதாவது பொய்யும் புரட்டும் பேசப்படுமானால் அந்த இடம், அந்த மாதிரி உள்ள கடைவீதிகள் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவை. ஹலால் வியாபாரம் பண்ண சொல்லி அல்லாஹ் தானே சொல்றான். உழைப்பதை இபாதத் என்று அல்லாஹ் தானே சொல்லுகிறான். அதனால இந்த ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் வழியாக பெற்று நமக்கு சொல்லுகிறார்கள். பூமியில அல்லாஹுவிற்கு பிடித்தமான இடம் பள்ளிவாசல்கள். யாரோ அப்பாசிய கலீஃபாக்கள்ல ஒரு கலீஃபா, முன்னாடி இருந்த அப்பாசிய ஆட்சி காலத்தில் ஒரு கலீஃபா மனைவியை தலாக்கு விட்டார். அந்த காலத்துல தலாக்க கொஞ்சம் வேடிக்கையாவே விட்டுருப்பாங்க போல் இருக்கு. அதானா தலாக்கு, இதானா தலாக்கு, அப்படியானா தலாக்கு, நீ வீட்டுக்கு போனா தலாக்கு, வெளியே வந்தா தலாக்கு, கண்ணை மூடனா தலாக்கு, கண்ணை திறந்தா தலாக்கு, இப்படி எல்லாம் நிறைய விட்டுருக்கிறான். அதுல ஒரு அரசர் அவர் என்ன நினைச்சு சொன்னாரோ, அவரு பூமி முழுக்க ஆள்ற ஆளு, பெரிய அகண்ட ஒரு பிரதேசத்திற்கான அமைச்சர், அதிபர். அவர் மனைவியை பார்த்து, என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடத்துல இருந்து காலையில ஃபஜ்ருக்குள்ள நீ வெளியே போயிடணும், இல்லைன்னா தலாக்குன்னார். நாடு அவ்வளோ பெரிய நாடு, இந்த காலம் மாதிரிலாம் இல்லை. பக்கத்து ஊருக்கு கூட போக முடியாது ஃபஜ்ருக்குள்ள, எவ்வளோ ஃபாஸ்டா போனாலும் பக்கத்து ஊருக்கே போக முடியாது. இவர் நாட்டை விட்டு, அதாவது என்னுடைய கவர்மெண்ட் எது வரைக்கும் இருக்குதோ அதுக்குள்ள உள்ள இடத்துல இருந்து நீ வெளியே போயிடணும், போகலன்னா தலாக்கு அப்படின்னு சொல்லிட்டார். வித்தியாசமா ராத்திரியில சண்டை போட்டு தலாக்கு சொல்லியிருக்கார்.
முதல்ல ராத்திரியில ஏன் சண்டை போட்டாருன்னு தெரியல. பெரும்பாலும் சண்டை பகல்ல தான் போடுவாங்க, ராத்திரி சமாதானம் ஆயிடுவாங்க ஆம்பளைங்க. அது என்னமோ தெரியல, சண்டை போட்டிருக்காரு ராத்திரி. சண்டை போட்டு தலாக்கும் விட்டார். அப்போ இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்த காலம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட போய் அந்த அம்மா நள்ளிரவு நேரத்தில் கேட்குது, கிட்டத்தட்ட தஹஜ்ஜுடைய நேரத்தில் போய் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரரு அவர் தான் இந்த நாட்டுடைய அரசர் தலாக் விட்டார், அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடத்துல இருந்து நான் ஃபஜ்ருக்குள்ளே வெளியே போயிடணுமா, போகலன்னு சொன்னால் தலாக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட கேட்பாங்க. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, உன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலில் போய் உள்ளே உட்காந்துக்கோ, உள்ளே உட்காந்துக்கோ, தலாக்கு ஆகாது. ஆகாதா அப்படின்னு அந்த மாதிரி தலாக்கு ஆகிரும்னு பயத்தில் போயிருக்கு. தலாக்கு ஆகாதுமா, போய் உட்காந்துக்கோ. அதுக்கப்புறம் காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு உலமாக்களிடத்தில் அன்றைக்கு இருந்த இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற நீதிபதிகளிடத்தில் பிரச்சனை வந்தபோது சொன்னாங்க, நாடு பூரா உன்னோடதாக இருக்கலாம், நாட்டில் உள்ள பள்ளிவாசல் உன்னோடது இல்லை. பள்ளிவாசலுக்கு லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் நான் அரசரோட தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, கவர்மெண்ட் தான். இந்த பள்ளிக்கு உட்பட்ட இடம் இருக்குல்ல, அது கவர்மெண்ட்டுக்குள்ளே வராது. அது அல்லாஹுவினுடைய வீடு, அது அரசருடைய வீடு அல்ல. அது அந்த அம்மா ஃபஜ்ருக்குள்ளே உள்ளே போய் உக்காந்துட்டதுனால எந்த வகையிலையும் உன்னுடைய பூமியை விட்டு வெளியே போயிடுச்சு, அவ்வளோதான். நீ அதானே தலாக் விட்ட, என் பூமிக்குள்ளே இருக்கக்கூடாது, உன் பூமிக்குள்ளே இல்லை. ஃபஜ்ர் முடியும் போது பூமிக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருந்ததுனால தலாக் ஆகாது என்று சொல்லுவார். மஸ்ஜிதுகள் என்பவை கியாமத்து நாள் வரை அது அல்லாஹ்வினுடைய சொத்து, கியாமத்தின் போது உயர்த்தப்படும் என்று வருகிறது. உங்களுக்கு சந்தேகம் எல்லாம் வரலாம், இடையில எடுத்துக்கிறானுங்களே பள்ளிவாசலன்னு, திரும்ப வாங்கிடலாம், ஒன்றும் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலையை தருவான் இன்ஷா அல்லாஹ். அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. கடந்த காலத்தில் அப்படி நிறைய படையெடுப்புகளின் போது, குறிப்பாக மங்கோலியர்களின் படையெடுப்பில், தாத்தாரியர்களுடைய படையெடுப்பில் ஏராளமான பள்ளிவாசல்கள் வசப்படுத்தப்பட்டது. பின்னாலே மீண்டும் அவர்கள் கையில் இருந்தது பிடுங்கப்பட்டது. ஏன்னா எப்போ கியாமத்து வரையும் பள்ளிவாசல்னு சொல்லிட்டோமோ, நீ கடையா மாத்தினா அது கடையல்ல, நீ வீடா மாத்தினா அது வீடல்ல, நீ ஆலயமா மாத்தினா அது ஆலயம் அல்ல, நீ வேற ஏதாவது பூஜை இடமா மாத்தினா அது அல்ல, அது பள்ளிவாசல் தான். தேவைப்படுகிற போது மீட்பதற்கு முடியும், ஆனால் கியாமத்து வரை பள்ளிவாசல்கள். நிறைய தொழுகையாளிகளா இருக்கிறனால நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும், வித்தியாசமாய் ஒரு செய்தி. அதாவது பள்ளிவாசல்ல ஒரு சின்ன வித்தியாசம். மஸ்ஜித்னு ஒரு வார்த்தை இருக்கு, பள்ளிவாசல்னு சொல்றோம். முசல்லா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுவும் பள்ளிவாசல்னு அர்த்தம். நாம தொழுகிற துணிக்கு முசல்லாம்போம், அது வேற. முசல்லா அப்படின்னா தொழுமிடம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அங்கங்கே நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க முசல்லா, அரபு நாடுகள் எல்லாம் முசல்லான்னு போட்டு வச்சுருப்பாங்க. பள்ளிவாசல் தான், சின்ன பள்ளி. மஸ்ஜித்னா வேற, முசல்லான்னா வேற, ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. சமீபத்தில் காலம் சென்ற எங்களுடைய உஸ்தாத் மர்ஹூம் மௌலானா PSP ஜைன்லாப்தீன் ஹஜ்ரத் அவர்கள் நபரல்லாஹு மர்கதஹு வஸகல்லாஹு சராஹு வஜஅல ஜன்னத்தல் ஃபிர்தௌஸி மஸ்வாஹு, அல்லாஹ் அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பானாக. அப்போ அவங்க சொல்லி கொடுத்த செய்தி, ஒரு மஸ்ஜித் 7 வானத்துக்கு மேலேயும் பள்ளிவாசல், 7 வானத்துக்கு கீழேயும் பள்ளிவாசல். கீழே ஏதாவது கடை கட்டி மேலே பள்ளிவாசல் இருந்தாவோ, மேலே ஏதாவது வீடோ காம்ப்ளெக்ஸோ கட்டிக்கிட்டு கீழே பள்ளிவாசல் இருந்தாலோ அதை மஸ்ஜிதுன்னு சொல்லக்கூடாது, முசல்லான்னு சொல்லணும். இங்கே அரபு நாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, 6 ஃப்ளோர் 7 ஃப்ளோர், நடுவில் ஒரு ஃப்ளோர் பள்ளிவாசல், 3வது ஃப்ளோர் பள்ளிவாசல், அடுத்து கீழே 3 ஃப்ளோர்லேயும் கடைகள் இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்கும், அதுக்கு மேலே 3 ஃப்ளோர்லையும் இருக்கும். இந்த கீழே உள்ள 3 ஃப்ளோர் காரணம், மேலே உள்ள 3 ஃப்ளோர் காரணம் நடுவில் வந்து தான் தொழுதுக்குவாங்க. தொழுகிறதுக்குன்னு ஒரு ஃப்ளோர் ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ தொழுகிறதுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற இதை மஸ்ஜித் என்ற பெயரிலே அழைக்கக்கூடாது. மஸ்ஜித் எதற்கு சொல்ல வேண்டும்? கீழையும் பள்ளிவாசல் மேலையும் பள்ளிவாசல், வேறு எந்த தனிநபர் உபயோகங்கள், வருமானத்திற்கான வழிகள், காம்ப்ளெக்ஸுகள், வாடகை கட்டிடங்கள், கடைகள் எதுவுமே மேலே கீழே எல்லாம் இல்லாமல் இருந்தால் அவைகள் தான் மஸ்ஜிதுகள் என்று சொல்வார்கள் ஹதரத் கபிலா அவர்கள்.
இப்போ நிறைய நாம மஸ்ஜிதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அது மஸ்ஜிதினுடைய சட்டத்தில் அது வராது. அதுக்கு பேர் முசல்லான்னு தான் சொல்ல முடியும். இப்போ மக்காவில், அங்கே மதினா, அரபு நாட்டில் நிறைய முசல்லா இருக்கு, நிறைய முசல்லா. மேலே கீழே 4 கடை, மேலே பள்ளி, கீழே 4 வீடு, மேலே பள்ளி. அப்போ இப்போ பெருசு பெருசா இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டுறாங்கல்ல, அப்படியே பொட்டி அடுக்கி வச்ச மாதிரி 27 மாடி, நடுவில் 14வது மாடியை பள்ளிவாசல்னு ஒதுக்கியிருப்பாங்க. பள்ளிவாசல்னு தமிழ்ல சொல்லிடலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரபியில சொல்றதா இருந்தா அவைகள் மஸ்ஜிதுகள் அல்ல, அவைகளுக்கு பேர் முசல்லா. மஸ்ஜித் 7 வானத்திற்கு மேலும் பள்ளிவாசல், 7 வானத்திற்கு பூமிக்கு கீழையும் பள்ளிவாசல், அவ்வளவுதான். அதனால்தான் மஸ்ஜிதினுடைய நேர் தொழுகிற இடத்துக்கு மேல அறைகள் கட்டாதீங்க. தனிநபர் பயன்பாடுகளுக்கு கொஞ்சம் ஓரமா அப்படி இப்படி வெளிப்பள்ளியில இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போயிடலாம். நேர் தொழுகிற இடத்திற்கு நேர் மேல் வானத்தினுடைய மஸ்ஜிதுல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல் வரைக்கும் பள்ளிவாசலாகவே நீடிக்க வேண்டும் என்பது மார்க்க அறிஞர்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுகள் இந்த உலகத்தில் பார்த்தா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, மஸ்ஜிதுகள் மாத்திரம்தான் விசாலமாகிறது. நிறைய ஆலயத்தை ஆள் இல்லாம பூட்டிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? குறிப்பா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, யூகேல, யுஎஸ்ல, பிரிட்டன்ல நிறைய இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, அங்க தேவாலயங்கள்ல நிறைய தொழுவருக்கு ஆள் இல்லை, அவங்க இபாதத் செய்யறதுக்கு ஆள் இல்லை, வாடகைக்கு விடுகிறார்கள். சமயங்களில் வெள்ளிக்கிழமை அதை வாங்கி முஸ்லிம்கள் தொழுகிறார்கள். நான் இப்ப சொல்ல வர்றது, உலகம் முழுக்க பள்ளிவாசல்கள் கட்டப்படுகிறது, பள்ளிவாசல்கள் விஸ்தரிக்கப்படுகிறது. இடம் போதவில்லை என்று அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்தை வாங்கி பள்ளியோடு சேர்க்கப்படுகிறது. நீங்கள் இந்தியாவினுடைய எந்த பள்ளியிலே போய் தொழுதாலும் ஏதாவது ஒரு ஜும்மாவில் இப்படி ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, எங்கள் ஊர் பள்ளிவாசல் கட்டுறோம், உங்களால முடிஞ்ச நிதி உதவி செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பள்ளிவாசல்கள். அப்போ இருக்கிற பழைய பள்ளியை இடித்து புதிதாக கட்டுகிறார்கள், இருக்கிற இடம் போதவில்லை என்று பக்கத்தில் வாங்குகிறார்கள், புதிதாக இடம் வாங்கி புதுசாவே உருவாகிற பள்ளிவாசல்களும் இருக்கிறது. ஆங்காங்கு சில இடங்கள்ல ரோட்ல தொழுகிறாங்க, டிராபிக்ல போலீஸை வச்சு வெள்ளிக்கிழமை மாத்திரம் கண்ட்ரோல் பண்றாங்க, இடம் போதவில்லை. நம்ம உலகத்திலேயே ஹவுஸ்ஃபுல்லாக நிரம்பி வழிகிற சூழ்நிலை என்பது எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல்களுக்கு வைத்திருக்கிறார். நிறைய ஆலயங்கள் இந்த விஷயத்தில் காலியாகி போய்விட்டது. கொள்வோர் இல்லை, தொழுவோர் இல்லை, இபாதத்திற்காக பயன்படுத்துவோர் இல்லை. மேல்நாடுகளில் இப்படி பள்ளிவாசலாக ஆக்கப்பட்ட வேற ஆலயங்கள், அவங்களே வந்து எங்க இதுல இல்ல, அதிகமா ஆட்கள் வர்றதில்லை வணங்குறதுக்கு, அதனால இதை நீங்க வச்சுங்க என்று சொல்லி விலைக்கு கொடுத்து அப்படி பள்ளிவாசல் ஆக்கப்பட்டவைகளும் ஏராளம் இருக்கிறது. உலகத்தில் பள்ளிவாசல்களினுடைய மாண்பை அல்லாஹ் இப்படி வைத்திருக்கிறான், உலகம் முழுக்க விரிவாகி கொண்டே போகிறது. மஸ்ஜிது நபவியை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அப்படி ஒரு இடுப்பளவு கல்லிலே மணலிலே கட்டுகிற போது நாயகம் நினைத்திருப்பார்களா? 20 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பார்க்கிங்க்கு மட்டும் பத்துறது இல்லைங்கிறாங்களே, ஒரு கார் நிறுத்துற இடத்துக்கு. உலகத்தினுடைய ஆக பிரம்மாண்டமான ஆலயமாக இன்றைக்கு விரிவுபடுத்திக் கொண்டே போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்து இன்றைக்கு சுமார் ஒரு 1443 வருடங்களை தாண்டிய நிலையிலேயும் பள்ளிவாசல்களினுடைய மரியாதை, இஸ்ஸத்தை அல்லாஹ் இவ்வளவு தூரம் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ நீங்க பள்ளிவாசலுடைய வெள்ளி விழா, எங்க பள்ளிவாசல் 25 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. பள்ளிவாசல்களுக்கு என்று சில கடமைகள் உண்டு. பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுக்கு, உலமாக்களுக்கு, பள்ளிவாசலுடைய ஜமாத்தார்களுக்கு எல்லாத்துக்கும் சில கடமைகள் உண்டு. வெறுமனே பள்ளிவாசல் தொழுதுட்டு போயிடுற இடமா மட்டும் இருக்கக்கூடாது. அங்க மார்க்கம் சார்ந்த முன்னேற்றத்திற்கான எல்லா வேலைகளும் நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளிவாசல்கள் தான் நீதிமன்றங்கள், பள்ளிவாசல்கள் தான் காவல் நிலையங்கள்,
பள்ளிவாசல்கள் தான் நிக்காஹ் சென்டர்கள், பள்ளிவாசல்கள் தான் பஞ்சாயத்து பேசி தலாக்கு போன்ற விவகாரங்களை, குலா போன்ற விவகாரங்களை தீர்மானிக்கிற இடங்கள். பள்ளிவாசல்கள் தான் தாவா சென்டர்கள், பள்ளிவாசல்கள் தான் பிற சமயத்தவர்களை இஸ்லாத்திற்கு அவர்கள் விளங்கி தேடி வருகிற போது அவர்களுக்கான வழிவகை வாசல்களை திறந்து வைத்து இஸ்லாத்திலே சேருவதற்கான களப்பணி ஆற்றியது அந்த இடம். வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து ரசூலுல்லாவை சந்திக்கிற இடம் பள்ளிவாசல்கள். ஏறத்தாழ ஒரு மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன விஷயமெல்லாம் சாத்தியப்படுமோ அத்தனையும் ஒரு பள்ளிவாசலில் நடக்க வேண்டும். சில பேர் நீட்டா கரெக்டா தொடுத்துட்டு நீட்டா பூட்டிட்டு போயிட்டு வந்து அடுத்த வக்துல தொடர்ந்து இப்படி 5 நேரமும் அது மட்டும்தான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. அது போன்ற நிர்வாகிகள் கவனம் தேவை. மார்க்க முன்னேற்றத்திற்கான எல்லா செயல்களும், அதுவும் இன்றைய சூழ்நிலையில் அது அத்தனையும் நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய அந்த மஸ்ஜிதுன் நபவி இந்த எல்லா நோக்கங்களுக்கும் கட்டப்பட்டது. நாங்கள் அடிக்கடி சொல்வது உண்டு, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளா இருக்கிறவங்க பள்ளிவாசலுக்கு மட்டும் நிர்வாகியா நினைக்க கூடாது. அவங்க வந்து மஹல்லாவுக்கும் நிர்வாகிகள். மஸ்ஜிதினுடைய இமாமு பள்ளிவாசலுக்கு மட்டும் இமாம் இல்லை, மஹல்லாவுக்கெல்லாம் இமாம். அதாவது மஹல்லா கட்டமைப்பில் மஸ்ஜிதில் இருக்கிற உலமாக்களும் மஸ்ஜிதில் இருக்கிற உமராக்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும். அது வெறுமனே தொழுகை நடத்துவது, அது இது தராவீகு, நோன்பு, பராத்து, லைலத்துல் கத்ர், கஞ்சி காய்ச்சறதுங்கிற மாதிரி மட்டும் சுருக்கிடுறாங்க சில நிர்வாகிகள். அதை தாண்டி யோசிக்க வேண்டும். மஹல்லாவினுடைய கல்வி, மஹல்லாவுடைய நல்லது கெட்டது, மஹல்லாவை மீண்டும் மீண்டும் மார்க்க நெறிப்படுத்த தேவையான செய்திகள், இது எல்லாத்தையும் பள்ளியில இருக்கிற நிர்வாகிகளும் பள்ளியில இருக்கிற உலமாக்களும் தான் செய்தாக வேண்டும். மஸ்ஜிதினுடைய நிர்வாகி என்பதை தாண்டி மஹல்லாவின் நிர்வாகியா, நிறைய மஹல்லா நிர்வாகி மௌத்தா போறவரே முத்தவல்லியா இருப்பார், மஹல்லால யாரு குடியிருக்கான்னு கூட தெரியாது. பெரிய செய்தி அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மதீனாவிற்குள் நுழைந்தவுடன் கணக்கெடுப்பு செய்தார்கள். ரசூலுல்லாஹ் லிஸ்ட் தயாராகி டேபிளுக்கு ரசூலுல்லாஹ் இடத்துக்கு வந்துருச்சு. எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க, அதில் எவ்வளவு பேர் போருக்கு வரக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றவர்கள், எவ்வளவு பேர் அங்கெல்லாம் வர முடியாமல் வீட்டில் முடங்கி இருக்கிறவங்க, எவ்வளவு பேர் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு பணக்காரங்களா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர்த்திட்ட காசு இருக்குது, எவ்வளவு பேர்த்திட்ட காசு வாங்குற மாதிரி இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களின் கணக்கெடுப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாங்கள் கணக்கெடுத்து சொன்னோம் 1500 பேர் அன்றைக்கு மதீனாவிற்குள்ளே இருந்த குடும்ப எண்ணிக்கையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தோம். இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்களில் எங்கேயாவது அப்படி ஒரு லிஸ்ட் இருக்கா? கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு மஹல்லால பட்டதாரி எத்தனை பேர்? ஒரு மஹல்லாவில், உங்கள் மஹல்லாவில் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு பணக்காரங்க லிஸ்ட் ஒன்று, ஜக்காத்து வாங்குற அளவுக்கு இருக்கிற ஏழைகள் லிஸ்ட் ஒன்று. எத்தனை பேர் உங்கள் மஹல்லாவில் ஹாஃபிஸுகள், எத்தனை பேர் மௌலவிகள், எத்தனை பேர் கல்லூரி பேராசிரியர்கள், உங்கள் மஹல்லாவில் இருக்கிற மருத்துவர்கள் எத்தனை பேர், நம்ம சமுதாயத்தை சார்ந்த கல்வியாளர்கள், அறிஞர் பெருமக்கள், செல்வந்தர்கள், இந்த லிஸ்ட் பூராமே ஒரு மஹல்லாவிடம் இருக்குமானால் ஏகப்பட்ட வளர்ச்சிகளை சாத்தியப்படுத்த முடியும். நமக்கு வாங்குறவரும் தெரியும், கொடுக்கிறவரும் தெரியும். கொடுக்கிறவரை அணுகி வாங்குபவருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த வேலையை இடைப்பட்ட பள்ளிவாசலுடைய நிர்வாகம் செய்ய முடியும், செய்ய வேண்டும். படிப்புக்காக வேண்டி பணம் கட்ட முடியாமல், கல்லூரிக்கு கட்ட முடியாமல், மதரசாவுக்கு செலுத்த முடியாமல் இப்படி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அதற்கென்றே உதவுவதற்கு ஆர்வத்தோடு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த ரெண்டையும் ஒருங்கிணைக்கிற பாலத்திற்கு இன்னொரு சங்கம் வர வேண்டியதில்லை. மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளும் மஸ்ஜிதினுடைய உலமாக்களுமே அதை செய்ய முடியும். எல்லா மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளும் இந்த கட்டமைப்பை சரி செய்து நாம் கொண்டு போய் இருந்தால் நிறைய முன்னேற்றங்கள் சாத்தியமாயிருக்கும். மஹல்லாவில் எத்தீம்கள் எத்தனை பேர்? எந்த மஸ்ஜித் லிஸ்ட் வச்சிருக்கு? மஹல்லாவில் உணவு, அரிசி, இந்த மாதிரி ஜாமானம் வாங்குறது கூட இல்லாமல் சில பள்ளிவாசல்களில் வாரம் அந்த மஹல்லாவுக்கு கரெக்டாக கணக்கெடுப்பு நடத்தி, இப்போ உதாரணமாக 35 ஃபேமிலி இந்த மஹல்லாவில், இந்த ஊரில்
அவங்களுக்கு அரிசி பருப்பு கூட முடியாது. வாரந்தோறும் ஒரு தொகுப்பு சாமான்களை வழங்குகிறார்கள். இப்போ அந்த லிஸ்ட் நம்மள்கிட்ட வேணுமா இல்லையா? மஹல்லாவின் தேவைகளும் தேவை, அந்த தேவைகளை நிறைவேற்றுபவர்களும் தேவை. உங்க மஹல்லா கட்டமைப்புல எத்தனை பேர் ஓதருக்கு போயிருக்கிறாங்க? ஆபீஸாக எத்தனை பேர் ஆயிருக்காங்க? ஆலிமாக எத்தனை பேர் ஆயிருக்காங்க? இல்லைன்னா நம்முடைய சிறுவர்கள் மதரசாவில இருந்து ஆபிஸாக ஆகுவதற்கான தூண்டலை நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். ஆலிமாக இந்த மஹல்லாவிற்கு சேர்ந்த ஒரு 4 பேரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று மதரசாவில இருந்து தேர்வு செய்து அவர்களை ஆலிம்களாக்குவதற்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த கட்டமைப்புகளை எல்லாம் செய்யறதுக்கு தனியா ஒரு நபி எல்லாம் வர முடியாது, தனியா ஒரு சங்கம் எல்லாம் செயல்பட முடியாது. மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளும் மஸ்ஜிதுகளுடைய உலமாக்களும் தான் அதை செய்ய வேண்டும். இது மஸ்ஜிதில் இருப்பவர்கள் உலமாக்களாகட்டும் உமராக்களாகட்டும் அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கட்டமைப்பு பணி. சில பள்ளிவாசல்கள் தமிழகத்தில் முன்மாதிரி பள்ளிவாசல்கள் உண்மையாகவே. இப்ப நான் சொன்ன எல்லா வேலையும் நடக்குது, எல்லா வேலையும் நடக்குது. ஏழைகளுக்கு உதவி நடக்கிறது. படிப்பு ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு பள்ளிவாசல் அங்கிருந்து ஒரு நன்கொடை திட்டத்தை வைத்து அங்கிருந்து கட்டுது. மாதந்தோறும் மௌலவி ஆபீஸ்களா ஓதுறவங்களை அவர்களுக்கான கிதாபுகள் வாங்கி கொடுக்கிற வேலை நடக்குது. அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் வாரந்தோறும் துவக்கிற வேலை நடக்குது. இஸ்லாத்தில் புதுசா சேர்றவங்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தி அவர்களை உண்மை முஸ்லிம்களாக செயல்படுகிற முஸ்லிம்களாக ஆக்குவதற்கான வகுப்புகள் அத்தனையும் நடக்கிறது. ஒரு பள்ளிவாசல் என்பது வெறுமனே தொழுதுட்டு பூட்டிட்டு போற முடக்கி வைக்கப்படுகிற ஒரு நிலையிலிருந்து மாறணும். இதுக்கு கொஞ்சம் பிராட் மைண்டடா யோசிக்கிறவங்க சில பேர் அப்போ வருவாங்க. பள்ளிவாசல்ல இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? நீ முத்தவள்ளியா இருந்தா அவன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே, இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு. அதை பண்றதுக்கு பேர் தான் முத்தவள்ளி. வெறும் கஞ்சி காய்ச்சி ஊத்துறது மட்டும் முத்தவள்ளி வேலை இல்லை. மாசமான மோயினாருக்கும் பேஷாமுக்கும் சம்பளம் கொடுக்கறது, ரம்ஜான்ல கஞ்சி காய்ச்சி ஊற்ற வேண்டியது, கிளீனா வெள்ளை அடிச்சு வச்சிட வேண்டியது. கொஞ்சம் இதை மேம்படுத்தலாமேன்னு சொல்ல வர்றோம். பள்ளிவாசலில் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் செய்யப்பட வேண்டும். யாரு குடியிருக்காருன்னே தெரியாது முத்தவள்ளிக்கு. அவரு திடீர்னு பத்திரிகை கொண்டு கொடுப்பாரு ஆபீஸ்ல, பிள்ளைக்கு கல்யாணம் அடுத்த மாசம் 10ஆம் தேதி, நீங்க அஜர்த்து ஜமாத்தார்கள்லாம் கல்யாணத்துல கலந்துங்க அல்லது கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு வருவார். நீங்க எங்க கூடியிருக்கீங்க அப்படின்னு பாரு அவரு முத்தவள்ளி. எங்கயா? பள்ளிக்கு பின்னாடி. எப்போ வந்தீங்க? பாரு அவரு 10 வருஷமாச்சு. இவர் 10 வருஷமா முத்தவள்ளியா இருப்பாரு. யார் பின்னாடி இருக்கிறான்னு கூட தெரியாது. இல்லை, ஒரு மஹல்லாவினுடைய உண்மையான கட்டமைப்பு என்பது அந்த பள்ளியில் இருக்கிற உலமாக்களும் அந்த பள்ளியில் இருக்கிற உமராக்களும். இவங்கள்ட்ட ஃபிங்கர் பிரிண்ட்ல அந்த விஷயம் இருக்கணும். ஏதாவது ஒரு அரசினுடைய உதவி வருகிறது அல்லது உயர் படிப்புக்கான வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது, இந்த விஷயத்தை மஹல்லாவினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் இதை ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பெல்லாம் வேற யார் இங்க என்ன எஜுகேஷனுக்குன்னு தனி டீமா வச்சுட்டு உட்காந்துருக்கோம்? நாம் தானே அதையெல்லாம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்வது பள்ளிவாசல் என்பது சமுதாய வளர்ச்சிக்கான அத்தனையும் நடக்கணும். தொழுகை இபாதத்து சிறப்பாக நடக்கணும். அது போக எதுவெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வளர்ச்சியோ அது அத்தனையும் செய்யப்பட வேண்டும். அதுதான் பள்ளிவாசல்கள். ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பள்ளிவாசல்கள்ல ஒரு பெரிய நிஅமத்து. அடிக்கடி நாங்கள் உலமாக்களிடையே பேசிக்கொள்வது உண்டு. நாங்கள் ஜும்மா அப்படிங்கிறது பெரிய நெட்வொர்க். அல்லாஹு அக்பர். ஜும்மா எவ்வளவு பெரிய நெட்வொர்க். உலக அளவில் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பாக்கியம் இல்லை. ஒரு செய்தி ஜும்மால போட்டா அது அடுத்த நிமிஷம் மஹல்லா பூரா அமலுக்கு வந்துடும். மஹல்லா பூரா அமலுக்கு வந்துடும். இப்படி ஒரு நெட்வொர்க் வேற எங்கேயும் இல்லை. வெள்ளிக்கிழமையான ஃபுல்லா ரெம்பி வழிதான் இல்லையா? இதற்கு நாம் என்ன மெனக்கெடுக்கிறோம் சொல்லுங்கள்? அவன் வால் போஸ்ட் அடிச்சு ஊரு பூரா ஓட்டி மைதானத்தில் மாபெரும் மாநாடு அப்படின்னு எல்லாம் ஓட்டுவான், பஸ்ஸுக்கு பின்னாடி ஓட்டுவான், ட்ரெயினில் ஓட்டுவான், தெருவில் ஓட்டுவான், பிரிட்ஜு கீழே ஓட்டுவான், எங்கெங்கேயோ ஓட்டுவான். கடைசியில் அம்முட்டு பேர்லாம் வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் வருவான். வர்றவனும் 10 பேர் டீ கடையில் உட்காந்துருப்பான், 10 பேர் அந்த பக்கம் ஓரமாக நின்றுட்டு இருப்பான். அவர் வந்துட்டாரா, இவர் பேசிட்டாரா, அவர் போயிட்டாரா, இவர் அறுக்கிறாரு, அவர் பரவாயில்ல, இப்படியெல்லாம் மார்க் போட்டு உட்காந்துருப்பான். இதுதான் நடக்கும். நீங்கள் ஜும்மாவுக்கு வர்ற கூட்டம் பார்த்துருக்கீங்களா? யாரும் போயெல்லாம் கூப்பிட வேணாம். தானாக வீட்டில் ரெடியாகி குளித்து நல்ல துணி போட்டு நீட்டாக உட்காந்து
அது பேச்சை மாத்திரம் கேட்கிற கூட்டம் அல்ல ஜும்மாவுக்கு வர்ற கூட்டம். மாநாடுகளில், அரசியல் கட்சிகளில், பொதுவாக கேளிக்கைகளில், பட்டி மண்டபங்களில், ஊர் உலகத்தில் நடக்கிற விழாக்களில் தான் கேட்க வர்றவங்க. இங்கே கேட்டு அதன்படி வாழ வருகிறவர்கள் வருகிறார்கள். ஜும்மால சமஅனா வ அதானா, அங்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் கேட்குறோம். ஜும்மாவில் மட்டும் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் அதுபடி நடக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட பேச முடியாது. அரசியல் மீட்டிங்கில் உட்காந்துருக்கிற மாதிரி காலை நீட்டி அவர் பேசிட்டு இருக்கிறப்ப தம் அடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் முடியாது. பக்கத்தில் எழுப்ப கூட கூடாது ஜும்மாவில். அவ்வளவு பின்ட்ராப் சைலன்ஸ். சமஅனா வ அதானா, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கிறோம். அவர் இமாம் அவர் பாட்டில் ஜும்மாவில் அறிவு செய்வார், வர்ற திங்கக்கிழமை முஹர்ரம் ஆஷூராவுடைய நோன்பு அப்படிம்பார். அடுத்த நிமிஷம் மஹல்லாவினுடைய 1000-2000 வீட்டில் நோன்பு போய் சேர்ந்துடும். அங்கே சகர் தயாராகிவிடும். இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க் தெரியுமா? சொல்லுவார்கள், ஒரு நேரத்தில் யூதர்கள் கூடி பேசினார்கள், இஸ்லாமியர்களை இஸ்லாத்தில இருந்து பிரிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு அஜெண்டா, அந்த கூட்டத்தினுடைய அஜெண்டா. முஸ்லிம்களை இஸ்லாத்தில இருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்துவது, பிரிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். அங்கே பேசப்பட்ட செய்திகள் என்ன தெரியுமா? 3 விஷயம் முக்கியமாக பேசியிருக்காங்க. ஒன்று, குழந்தைகளை அவங்கள மதரசாங்கிற பேரில் பள்ளிவாசலில் கூட்டிகிட்டு ஓதி கொடுத்து ரெடி பண்ணுறாங்க. அது ஒளிகிற வரையும் முஸ்லீம்களை ஒழிக்க முடியாது. ஜும்மான்ற பேரில் வாரத்தில் ஒரு தடவை ஒன்று கூடுறாங்க. அது ஒளிகிற வரையும் முஸ்லீம்களை ஒன்றும் பண்ண முடியாது. அஸ்ஹர் போன்ற பெரிய பெரிய இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களை தொடங்குறாங்க, கல்வி கூடங்களை. அது ஒளிகிற வரைக்கும் முஸ்லீம்களை ஒழிக்க முடியாது. அப்போ மாற்றாருக்கும் உலகத்திலே அவர்களின் கண்களிலே உறுத்துவது என்னவென்றால், இஸ்லாமியர்கள் கல்வி கூடங்கள் துவங்கினால் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இஸ்லாமியர்கள் ஜும்மாவிலே ஒன்று கூடி அவர்களுடைய சுய முன்னேற்றம் குறித்து, அவர்களின் உயர்வு தாழ்வை குறித்து, நடந்து முடிந்த நல்லது கெட்டதுகளை குறித்து, அல்லது நடக்க போகிற வருங்காலங்களை குறித்து அவர்கள் ஜும்மாவிலே அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பது எதிரிகளின் கண்களை உறுத்துகிற 2வது செய்தி. 3வது, இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கிற பள்ளிவாசல்கள் தோறும் செயல்பட வேண்டிய குழந்தைகள் மதரசாக்கள். அதாவது வேற மதரசாவெல்லாம் அரபிக் கல்லூரி வைக்கலாம், ஆபீஸ்களுக்கு வைக்கலாம், நீங்க பெண்களுக்கு நிஸ்வான் வைக்கலாம், எல்லாம் இருக்கலாம். குழந்தைகளுக்கான மதரசா என்பது முதுகெலும்பு. ஒரு பள்ளிவாசல் அது இல்லாமல் இருக்கிறது என்றால் குறையுடைய பள்ளிவாசல் என்று அர்த்தம். இவைகள் எல்லாம் அடுத்தவர்களையும் உறுத்துகிறது அல்லவா? ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அந்த கட்டமைப்புகள் அனைத்தையும் பள்ளி நிர்வாகம் ஏற்படுத்த வேண்டும். நான் மாணிக்கம்பாளையம் பள்ளிவாசலுக்கு மட்டும் சொல்லவில்லை, என் கண்ணிலே நிறைய பள்ளிவாசல் நிர்வாகிகளும் வந்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. இது எல்லா பள்ளிவாசலுக்குமானது. சமுதாயத்தினுடைய சூழ்நிலைகளை அவசர அவசியத்தை கருதி இன்னைக்கு 2022 கூட இந்த அவேர்னஸ் நமக்கு இந்த விழிப்புணர்வு வரவில்லை என்று சொன்னால் இனி எப்போது வரும்? சமுதாயத்தை தயார்படுத்த வேண்டிய முக்கியமான இடத்தில் மஹல்லாவினுடைய உலமாக்களும் மஹல்லாவுடைய நிர்வாகிகளும் இருக்கிறார். அதுல ஒண்ணு, எல்லாம் வாங்கி அதையும் இதையும் பண்ணணுங்கிறதுக்காக பள்ளிவாசல பிரம்மாண்டமா பண்றேன்ட்டு இந்த கண்ட காசெல்லாம் வாங்கி உள்ள போடக்கூடாது. பள்ளிவாசல்ல ரொம்ப முக்கியமானது பியூர் ஹலாலா இருக்கணும். அது ஒரு செங்கலா இருந்தாலும் சரி, பள்ளிவாசலுடைய எந்த வருவாயா இருந்தாலும் சரி, சந்தேகத்திற்கு இடமான ஆளு கொடுத்தா கூட வானான்னு சொல்லிடணும், வேணான்னு சொல்லிடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 33வது வயதிலே காபாவுடைய கட்டிட பணி நடந்தது. காபாவுடைய ஆகப்பெரிய கட்டிட பணி. அப்போ அவர்களுடைய அன்னைக்கு ஊர் தலைவர் நாட்டாம மாதிரி இருந்தவர் வஹப்னு ஒருத்தர், அவர் தான் காபத்துள்ளால ஏறி நின்னார். மேலே ஏறி நின்று மக்கால உள்ள எல்லா மக்களையும் கூட்டிட்டார். எல்லாரும் வந்து நின்றாங்க. நின்ற உடனே சொன்னார், காபா ரொம்ப பழுதாகி போயிடுச்சு, நாம் அதை இடித்து கட்ட போகிறோம், அதனால் அதுக்கு நிதி கொடுங்க. இஸ்லாம் வரல, ஷரியத் வரல, இன்னும் ரசூலுல்லா நபி ஆகலை, ஹராம் இல்லை, ஹலால் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை நாம் அறியாமை காலம்னு சொல்கிறோம்.
ஜாகிலியத்துன்னு சொல்கிறோம், டார்க் ஏஜ்னு சொல்கிறோம். அவ்வளவு மோசமான காலத்தில் கூட பள்ளிவாசலில் அந்த காபத்துள்ளால மேலே ஏறி நின்று கட்ட போகிறது அல்லாஹ்வுடைய வீடுங்கிறதுனால விபச்சாரத்தில் சம்பாதித்த பணமும் வட்டியில் சம்பாதித்த பணமும் யாரும் கொடுக்காதீங்க இதை கட்டுறதுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, வட்டி ஹராமெல்லாம் அன்னைக்கு இல்லை, விபச்சாரம் ஹராமெல்லாம் இல்லை. வீட்டுக்கு விபச்சாரம் நடந்துச்சு, சூதாட்டம் நடந்துச்சு, எல்லாம் என்னென்ன அக்கிரமம் இருக்கோ எல்லாம் நடந்துச்சு. ஆனால் அவனுங்களுக்கே உரைச்சிருக்குது அல்லாவுக்கு கட்டுற பள்ளியில் இந்த காசுக மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. லா துஅத்து மஹ்ரு அல் அல் வர் ருஷா, லஞ்சம் வட்டி இந்த மாதிரி முறை தவறி சம்பாதிச்ச அந்த பணங்களும் அதே மாதிரி விபச்சாரத்தில் சம்பாதித்த காசும் கொடுக்கவே இல்லை, யாரும் கொடுக்கல. பியூர் நல்ல வருமானம் மட்டும் கொடுத்தார்கள், வியாபாரிகள் வணிகர்கள் மட்டும் கொடுத்தார்கள். 4 தூண் இருக்குல்ல காபால, 4 மூளை இருக்குல்ல, 4 ருக்குன்னு சொல்றோமல்ல, இந்த 4 மூளைகள் இந்த பக்கம் இருக்கிற 2 மூளையை கரெக்டா வச்சு கட்டிட்டாங்க. அன்னைக்கு அஜருல் அஸ்வதுன்னு சொல்றோம், அதுக்கு முந்தின யமானின்னு சொல்றோமே, அந்த 2ஐயும் கரெக்டா கட்டிட்டாங்க. அடுத்த 2ம் அங்க உட்கார வேண்டியது, அங்க போற அளவுக்கு நல்ல காசு இல்லாதனால அந்த 2 மூளையை இங்கேயே வச்சு கட்டிட்டாங்க. மாறி மாறி கட்டினாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய 33வது வயதில் அரபுகள் கட்டிய இடத்துல தான். அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமோ அதை ஒரு அரைவட்டம் போட்டு அங்கே காட்டியிருக்காங்க. காபத்துள்ளால பார்த்தீங்கன்னா தெரியும், காபாவை ஒட்டி அப்படி அங்கே ஒரு பகுதி போகும் ஒரு அரைவட்டமா. அது என்னன்னா இந்த 2 தூண் இருக்கு, 3வது 4வது ருக்குன், இது உட்கார வேண்டிய இடம் அங்க. நல்ல காசு இல்ல, வேற காசுல பிரம்மாண்டமா கட்டணும்னு நினைக்கல. எவ்வளவு பெரிய ஒரு செய்தி அது. ஷரியத்து வராத காலத்திலேயே அந்த பேணுதல் என்றால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக வேற வேற காசுகள்ல உள்ளதை எல்லாம் தூக்கி பள்ளி கட்டினா போதும் அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க சில பேர். பத்துவால எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, மெனாரா மட்டும்தான் பாக்கி இருக்கு, அது வெளியே தான் இருக்குது, வேற காசுல கட்டலாமா? எவனோ சொல்லியிருப்பான் போட்டிருக்கு, நான் ஒரு 10 லட்ச ரூபா தர்றேன், ஒரு பெருசா ஒரு மெனாராவை கட்டிடுண்டு. பள்ளிவாசல்ல ஒரு சின்ன துரும்புக்கு கூட இந்த காசெல்லாம் வரக்கூடாது. அன்னைக்கு சொல்றதை முடிச்சிடறேனே, அவங்க அப்படியெல்லாம் கட்டி காசு வாங்கிட்டாங்க, காசு கலெக்ட் ஆயிடுச்சு. இப்போ காபாவை இடிக்கணும்னா எல்லாத்துக்கும் பயம். ஐயோ காபாவை இடிப்பாங்களா, நான் வரலன்னு கட்டுறதுக்கு தான் இடிக்க போறாங்க. இருந்தாலும் காபா அவங்களுக்கு அவ்வளவு கண்ணியமானது இல்லை, இடிச்சாவெல்லாம் சரிப்படாது, ஊருக்கு ஏதாவது வந்துடும். இது காபத்துள்ளாவை இடிச்சா என்னத்துக்காக? அவன் காபா மேலே அவங்க உயிரை விட மரியாதை வச்சிருப்பாங்க. வெளியூர் போனால் காபாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லை எடுத்து ஜோப்பில் போட்டுக்குவான். எந்த ஊருக்கு போய் 6 மாதம் திரும்பி வர வரையும் டெய்லி அங்கே அன்றாட அலுவல்களை தொடங்குறப்ப காலையில் அந்த கல்லை எடுத்து வச்சு ஒரு சுற்றிக்கிட்டு தொடங்குவான். அது காபா மேலே உள்ள மரியாதை. இடிக்கிறதுன்னு ஒன்று. அப்புறம் தான் அந்த தலைவர் முன்னாடி வந்தார், அவருக்கு பேர் வலீதுன்னு பேர், வலீத் இப்னு முகைரா, மக்காவினுடைய ஆகப்பெரிய ஸ்டார் லீடர். அவர் எப்பா நாம என்ன சும்மா அடுத்தவன் இதை இடிச்சு போடுற மாதிரியா இடிச்சு போடுறோம், அரசர்கள் படையெடுக்கிற மாதிரியா இடிச்சு போடுறோம், கட்டுறதுக்கு தானப்பா இடிக்கிறோம், அப்புறம் வேற என்ன அதுல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இடிக்கலாம், இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில எல்லாம் இடிக்கலாம், வந்துருங்க காலையில அப்படின்னு சொல்லி அதிகாலை டைம் பிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். வலீத் இப்னு முகைரா துணிச்சலான ஆளு. வரும்போதே 10 பேர்த்தோடு தான் வருவார். 10 பேர் ஆம்பளை பசங்க அவருக்கு. அந்த 10 பேர் பட்டாளத்தோடு தான் வருவார். 10 பேருமே ஆகப்பெரிய இராணுவ வீரர்கள் மாதிரி. இஸ்லாமிய கமாண்டர் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அத்தா நான் சொல்றது. காலித் பின் வலீத் ஒரு மகன் போதும் டெஸ்ட்டுக்கு, அவர் பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு. 10 பேரோட தான் வருவார். அவர் மறுநாள் காலையில் நின்றாரு, எந்த பயலும் வரல, யாரும் வரல, எல்லாம் வீட்டில் இறுக்கமாக கதவை போட்டு உட்காந்துட்டான். காபாவை இடிக்கிறதுக்கு மனுஷன் போவானா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வரலாறு ஏற்கனவே தெரியும் இல்லையா, அபரகான்னு ஒருத்தன் படாத பாடுபட்டு போயிட்டான், அவன் கதி நமக்கு வந்துடக்கூடாது, உள்ளூர்ல இருந்துட்டுன்னு யாருமே வரல. அவர் திரும்ப மறுநாள் கூட்டம் போட்டார், என்ன யாரும் வரமாட்டேங்கிறீங்க,
நாம நல்லா இருக்கிற ஒரு இது அது வெள்ளத்தினால் கஅபாவினுடைய அந்த ஓரம் ருக்னே இராக்கி என்று சொல்லுவார்கள், அந்த ஓரம் எல்லாம் அரிச்சிருச்சு. சமீபத்தில் வந்த வெள்ளத்தில் கஅபாவினுடைய சில பகுதிகள்லாம் சிதிலம் ஆயிட்டதுனால இனி இது இப்படி கண்டினியூ ஆகக்கூடாது, நம்ம கட்டிடணும்னு தானே முடிவு பண்றோம். திரும்ப வாங்கன்னு கூப்பிட்டா சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவன் போறப்ப கடைசியில் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? நாளைக்கு முதல்ல இவர் இடிக்கட்டும், ஒரு 3 நாள் அவர் நல்லா இருக்காரான்னு பார்க்கலாம். என்ன ஒரு நல்ல எண்ணம் பாருங்க. அதாவது நம்மளுக்கு சில பேர் அப்படி பண்றது உண்டு. எவனையாவது பிடிச்சி பாத்தியா ஓதி அவனை தள்ளி விட்டுருவாங்க. அவன் உள்ள போய் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஒன்றும் இல்லைன்னா நல்ல வேலை அவர் வலிதுபனு முகவரை தான் முதல்ல எடுத்து பிஸ்மில்லான்னு காபாவை இடிச்சார். இடிச்ச உடனே அப்ப இருந்து எல்லாரும் வலிதையே பார்த்துட்டு இருக்கான் 3 நாள். நல்ல வேலை வரும்போது தடுக்கி விழுந்திருந்தாலும் விவகாரம் தான். அவர் தடுக்கி விழுதுன்னா இடிச்சானா இல்லையா அப்பவே விழுந்துட்டான்ருவாங்க. சில பேர் அப்படி உண்டு. அப்படி ஏதாவது அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் நினைக்கிறேன் சளி காய்ச்சல் பிடிச்சா கூட வெளியே சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா சொன்னா இடிச்சதுனால வந்துருச்சுன்றான். 3 நாள் அவர் ஜம்முன்னு ஊருக்குள்ள வழக்கம் போல உலர்த்தினார். தன்னுடைய பசங்களோட வருவாரு போவாரு உலர்த்திட்டு தான் இருந்தார். 3 நாள் அவரையே குறுன்னு எல்லாரும் பார்த்தான். நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கன்ஃபார்ம் 3 நாளைக்கு அப்புறம் கஅபாவை இடிப்பதில் எல்லாரும் சேர்ந்து கொண்டார்கள். சேர்ந்து கொண்டு அவர்கள் கட்டிய கஅபாவில் சொல்ல வந்தது கடுகளவு கூட ஹராம் எல்லாம் கலக்காமல் கட்டினார்கள். இன்னைக்கு பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள்லாம் தக்பீர் கட்டி நின்றா மனசு ஒட்ட மாட்டேங்குது, தொழுக ஒட்ட மாட்டேங்குது. நிறைய சொல்றாங்கல்ல துவா கபூல் ஆக மாட்டேங்குது, தொழுத மாதிரியே இல்லை. ஆமா, எல்லா காசையும் உள்ள போட்டு கட்டினா பள்ளிவாசல் என்பது இந்த தரத்திலே தான் இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த பள்ளிவாசல்களிலே பணியாற்றக்கூடிய உலமாக்கள், நிர்வாகிகள், உமராக்கள் இவர்களெல்லாம் இந்த விஷயத்தில் தனி கவனத்தை செலுத்தி ஆக வேண்டும். மிக முக்கியமாக பள்ளிவாசல்கள் என்பது மதரசாக்களோடு இணைந்த வண்ணமே இருக்க வேண்டும். இந்திய சூழலில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சமய நல்லிணக்கத்தை வளர்க்கிற இடமாக பள்ளிவாசல் இருக்கணும். தயவு செஞ்சு ஒரு விதமான மாற்று மத அலர்ஜிங்கிற மாதிரி ஆகி ஒரு வெறுப்புக்கு நாமே ஆளாகி விடக்கூடாது. நிறைய பள்ளிவாசல்கள் கொரோனா காலத்திலும் சரி, பேரிடர் காலத்திலும் சரி, வெள்ள காலத்திலேயும் சரி, அந்த பகுதியை சார்ந்த பல்வேறு சகோதர சமயத்தவர்களுக்கு அவர்கள் செய்த உதவிகள் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் தனி அபிமானத்தை தந்தது. இன்னைக்கு அதுதான் வேலை. போர்க்கால அடிப்படையில் முஸ்லிம்கள் ஆற்ற வேண்டிய முக்கியமான பணி அது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். அந்த டீம்ல யார் லீடரா இருக்கிறா? அபூலஹப் அடிக்கிறார். அபூலஹப் காஃபிர்களின் தளபதியாக இருக்கிறார். அபூலஹப் அடிக்கிற போது ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கள்ட்ட போய் நிக்கல, அபூலஹபை அடிக்கிறார்னு அபூ தாலிப்கிட்ட போய் நிக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? அபூ தாலிப் அவரும் இஸ்லாத்தில் போய் இணையலை இல்லை, இஸ்லாத்தில் இணையலை. அபூ தாலிப் மக்காவில இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு தலைவர், ஆனால் முஸ்லிம் அல்ல, இல்லையா? இப்ப என்ன நடக்குது? அடிப்பது அபூ லஹபானால் நம்மை அரவணைக்க அபூ தாலிபுகள் வேண்டும். நான் சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். இந்த நாட்டில் அபூ லஹபுகள் நம்மை அடிக்கிறார்கள். பெரிய அபூ லஹபு தான் உட்கார்ந்து இருக்குது. ஆமா, நீங்களாம் வேகப்படுறதுலேயே தெரியுது. அவனுக்கு ஒரு நல்ல மௌத்து வராதான்னு நினைக்கிறீங்க? வராது, சீக்கிரமாவெல்லாம் வராது. இந்த மோசமான மூதேவிகள்லாம் சீக்கிரம் மௌத்தாக மாட்டான். நம்ம யாரையும் பேரெல்லாம் சொல்லலை, அதனால ஒன்றும் வம்பெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சும்மா அபூ லஹப்னு சொன்னாவே நீங்க கொண்டு போய் அங்க நின்றுறீங்க. அபூ லஹப், அபூ ஜஹல், ஃபிரௌன், நம்ரூது, காரூன், என்ன பேர் சொன்னாலும் இப்போதைக்கு உங்கள் உருவத்தில் அது என்னமோ அந்த உருவம் தான் வருது. நல்லா தெரிஞ்சுங்க. அப்படியெல்லாம் சீக்கிரம் மௌத்தா போகிற மாதிரி நம்ம நினைக்கவும் கூடாது. மௌத்தாவும் போக மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஃபிரௌனுக்கு ஆயுசு 400 வருஷம். ஃபிரௌனுங்க என்னையே தானே ரப்புன்னு சொன்னான். நான் கடவுள்னு சொல்லியிருந்தா மட்டுமல்ல, ரப்புக்கும் உள்ள ஆளா
ஆக பெரிய கடவுள்னா. வேற சின்ன சின்ன கடவுள் வேணா ஏரியா வாரியா வச்சுக்கோ, ஆனா உங்க எல்லாத்து கடவுளுக்கும் சேர்ந்து என்னது பெரிய கடவுள் நானுன்னு சொன்னான்ல. 403 வருஷம் வாழ்ந்திருக்கான் உலகத்துல. அது வியப்பு அதல்ல, 400 வருஷத்துல அந்த மூதேவிக்கு சளி கூட பிடிக்கலையாம், ஜுரம் வரலங்க, காய்ச்சலே வரல. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி சில பேர் பொட்டுன்னு போனா நல்லா இருக்குல்ல, இந்த மோசமானவங்க அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க. அல்லாவும் கொஞ்ச காலம் கழிச்சு வச்சு செய்யறதுக்காக வச்சிருக்கான்னு அர்த்தம். ஏதோ ஒரு சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன் குர்ஆன்ல வருது, அவர்களை விட்டு பிடிக்கிறோம். இதுக்கு பேர் நீ நல்லாருன்றதல்ல, மௌன ஒன்ன நீ மாட்டுவேன்னு அர்த்தம். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது வ உம்லி லஹும் இன்ன கைதி மத்தீன், நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறேன், என்னுடைய சூழ்ச்சி உறுதியானது என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்போ பேசிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, இது போன்ற ஃபிரௌன்கள் அபூஜஹல்கள் எல்லாம் தாக்குகிற போது நமக்கு அபூ தாலிபுகள் தேவை. முஸ்லிம்கள்கிட்டே நிற்க முடியாது. உடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமயத்தவர்கள் அத்தனை பேருடைய இணக்கம் இன்றைக்கு ரொம்ப முக்கியம். பள்ளிவாசல்கள் அதனுடைய நிர்வாகிகள் அந்த பணியை முன்னெடுக்கணும். ஒரு ரமலானுக்கு ஒரு ஈத் மிலன் நடத்துகிறீர்கள், அல்லது வேறு ஏதாவது மஹல்லா சார்பா ஒரு மீலாது ஒரு ஏதாவது ஒன்று நடத்துறீங்க, 4 பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சகோதர சமயத்தவர்களை அழைத்து மரியாதை செய்யுங்கள். அதாவது மதத்தால் மக்களை பிரிக்க வேண்டும் என்று நினைப்பவனுக்கான மிகப்பெரிய பதிலடி என்னவென்றால், அந்த சமயத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து நின்னுக்கணும். ஒன்றும் செய்ய முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரை அவர்கள் ஆடுவார்கள். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பேசுறான், ஏதாவது பள்ளிவாசல், ஏதாவது நபி, ஏதாவது முஸ்லிம்கள், மொத்தத்தில் அவர்களுடைய அஜெண்டாவே அதுதான், என்னமாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி கூட்டங்கள்ல சொல்றது உண்டு, இந்த நல்லா படிச்ச படைப்புகள்ல இந்த எலிக்கு பல்லு வளருமா, எலி டெய்லி வளரும். நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு வளர்ந்தா என்ன ஆகும். கொஞ்சம் நீட்டிட்டு இருந்தாவே என்னென்னமோ பட்ட பேர் வச்சு தேங்காய் சுரவி அப்படி இப்படின்னு என்னென்னமோ கூப்பிடுறான். டெய்லியும் வளர்ந்தா என்னத்துக்கு ஆகிறது? டெய்லியும் வளரும். அதுக்காக அது என்ன செய்யும் தெரியுமா? வளர விட்டுச்சுன்னா அது இருக்க முடியாது. தன்னுடைய பல் வளர்ச்சியை சமன்படுத்தி கொள்ள டெய்லியும் எதையாவது கோரிக்கும். சமயத்தில் அட்டை போட்டி, நம்ம பிள்ளைகளோட கணக்கு புக்கு, சமயத்தில் கால் மேட்டு, இந்த மாதிரி துண்டு, முசல்லா, ஜம்காலம், பேப்பரு, தேங்காய் ஒன்னையும் விட்டு வைக்காது. நம்ம கூட சமயத்தில் நினைக்கிறது, இந்த எலி விவஸ்தையே இல்லையா, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னெல்லாம் ஒன்றும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் எதை கிடைச்சாலும் அடித்து தள்ளுது. புக்கு நோட்டு திங்குது, அட்டை பூட்டியை திங்குது, வேட்டியை கடிக்குது, முசல்லாவை கடிக்குது, அத்தனையும் கடிக்கிறதல்ல, அதோட பல்ல அது சமப்படுத்தணும். ஒரு நாள்ல எத்தனை மில்லி மீட்டர் எவ்வளவு மைக்ரோ வளருதோ அதை எதையாவது கடிச்சு கொதறி சரி பண்ணிருச்சுனா தான் அது இருக்கும். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் அவன் இருக்கணும்னா நம்மளை கடிச்சு கொதறினா தான் அவன் அரசியல் இருக்கும். சொல்ல போனா இவர்கள் மதவாத எலிகள். இந்த எலிகளுக்கு அவன் எல்லாத்தையும் கடிக்கிறானே நம்ம நினைக்கிறோம், கடிக்கிறதுனால தான் அவன் இருக்கிறான். நம்மளை கடிக்கலைங்கிற பட்சத்தில் அவர்களால் இருக்க முடியாது. அவர்களுடைய திட்டமே, அவர்களுடைய அஜெண்டாவே அதுதான், யாரையாவது குறித்து கொண்டே இருக்க வேண்டும். சமயங்களில் முஸ்லிம்கள், சமயங்களில் கிறிஸ்தவர்கள், சமயங்களில் தலித்துகள், சமயங்களில் பழங்குடியினர்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், மொத்தத்தில் எலி எல்லாத்தையும் திங்கிற மாதிரி சாப்பிட்டே இருப்பாங்க. ஆட்சியும் அதிகாரமும் கையில இருக்கிற போது அவர்கள் ஆட்டம் போடலாம். ஒரு கட்டத்துக்கு மேல ரப்புல் ஆலமீன் பிடிச்சிருவான். நம்பிக்கை மட்டும் வேணும், பிடிப்பானான்னு நினைக்க கூடாது, பிடிச்சிருவான். இதுவரை ஹிஸ்டரி பூரா அப்படித்தான் இருக்கு. 400 வருஷம் விட்டவன் கடைசியில பிடிக்கலையா, ஒரே பிடிச்சி முக்கலையா உள்ள நடக்கும். தில்கல் ஐயாமுன் உதாவிலுகா பைனன்னாஸ், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், தில்கல் ஐயாமுன் உதாவிலுகா பைனன்னாஸ், கால சக்கரத்தை நாம் மாறி மாறி சுழற்றுகிறோம், மாறி மாறி சுழற்றுகிறோம். ஒரே மாதிரி இருக்காது கால சக்கரம். எனவே இன்னைக்கு தேவை இது போன்ற
மத துவேஷத்தை பரப்பக்கூடிய விஷமிகளிடமிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளுவதற்கான பாதுகாப்பு அம்சங்களில் மிகப்பெரிய அம்சம் நம்மை சுற்றி வாழும் எல்லா சகோதர சமயத்தவர்களோடு இணக்கத்தை மேற்கொள்ளுவது. சில பேர் அந்த வேலையெல்லாம் செய்யறது இல்லை, செய்யறவங்களையும் விடுறது இல்லை. அது ஒரு மாதிரி அலர்ஜி. அது என்ன, அவரு காஃபிர், அவரு கொண்டு மேடையில் உட்கார வச்சு அப்படிங்கிறாங்க. செய்தாக வேண்டும். மார்க்கமும் போய் சேரும், மரியாதையும் வந்து சேரும், பாதுகாப்பும் வந்து சேரும். எந்த சமயத்தை வைத்து மக்களை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே சமயத்தவர்கள் ஒன்றிணைகிற போது அவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். மற்றபடி நம்ம பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. இதை இடிச்சுட்டாங்க, அதை பிடிச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லை. நீ பண்றதெல்லாம் பண்ணிக்க, உனக்கு உள்ள காலம் வரையும். ஒன்னா வச்சு மாட்டும் போது எல்லாம் மாட்டிக்கும். எல்லாத்துக்கும் ஒரு டர்னு தானே. உனக்கு ஒரு டர்ன் என்றால் எனக்கு ஒரு டர்ன். ஒரு மேடு வந்ததென்றால் ஒரு பள்ளம் நிச்சயமா இருக்கும். வாழ்க்கை பூரா மேடா இருக்க முடியாது. மேடுகளை ஏறியவன் இறக்கத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுமல்ல. இன்னைக்கு உன் கையில, நாளைக்கு யாரு கையிலோ. அடிக்கடி பயான்ல சொல்றது உண்டு. இப்போ இவனும் செவுத்துல அழகா படம் வரைஞ்சிட்டு இருந்தானா, சிங்கத்தோட படம் அழகா வரைஞ்சிருக்கான். உலமாக்களுக்கெல்லாம் தெரியும். முஃபீது தாலிபின்னு ஒரு கிதாப் இருக்கு, அதுல இது இருக்கு. அரபிக் கல்லூரிகளில் 2வது வருஷம் நீதி போதனை, இந்த மாரல் சயின்ஸில் அது சொல்லிக் கொடுப்போம். அந்த கதையை அழகாக படம் வரைஞ்சிருக்கான். இந்த மாதிரி செவுத்துல சிங்கத்தை எப்படி வரைஞ்சிருக்கான்னா, ஒரு மனுஷன் படம் போட்டு மனுஷன் சிங்கத்தை அப்படி கிழிக்கிற மாதிரி, குர்பானி கெடாயை உரிப்பாங்கல்ல அந்த மாதிரி சிங்கத்தை உரிக்கிற மாதிரி படம் வரைஞ்சிட்டு இருந்திருக்கான். அழகா வரைஞ்சி முடிச்சுட்டு இவனே ரசித்து பார்க்குறான், நல்லா இருக்கா அப்படி செவுத்துல. என்ன சிங்கம் வந்துருச்சு, ஸ்பாட்டுக்கு சிங்கம் வந்துருச்சு. நடுங்குது கை காலெல்லாம். என்ன வரைஞ்சிருக்கிறது வேற மாதிரி காட்சி. என்னது, சிங்கத்தை போட்டு இவன் கிழிச்சு முடிக்கிற மாதிரி. சிங்கத்திட்டே கேட்டிருக்கான், நல்லா இருக்கா, நான் வரைஞ்சது நல்லா இருக்கான். அப்படி பார்த்துருக்குது. பார்த்துட்டு அப்போ அது சொல்லும், கலமு கஃபி எதிக். இது அரபி கதை. அது இந்த சிங்கம் சொல்லும், பேனா உன் கையில், பேனா உன் கையில், நீ அதனால இப்படி வரைகிற. என் கையில் பேனா இருந்து எனக்கும் வரைகிற ஆற்றல் இருந்திருந்தா காட்சி தலைகீழ இருக்கும். ஆனால் தலைகீழ இருக்கிறது தான் உண்மை. என்னது, மனுஷனை சிங்கம் கீழே போட்டு கிழிச்சு எடுக்குமல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் யதார்த்தம். அதுதான் உண்மையும் கூட. என்ன, பேனா உன் கையில் இருக்கிறதுனால காட்சியை தலைகீழாக வரைஞ்சிருக்கிற, பேனா உன் கையில் இருக்கிற வரையும் இந்த ஆட்டம் போடலான்னு சிங்கம் சொல்லும். இதே நிலைமை தான் இன்னைக்கு சில பேர்த்து கையில் பேனா. அவர்கள் என்ன சட்டமும் எழுதுவார்கள், என்ன காட்சியும் வரைவார்கள். ஆனால் அவன் வரைகிற காட்சியும் படமும் தலைகீழ தான் இருக்கும். ஒரு மனுஷன் வந்து சிங்கத்தை எல்லாம் சும்மா அவன் பாட்டில் ஆட இருக்கிற மாதிரி எல்லாம் அறுத்து போட்டுற முடியாது. அப்போ தவறாகத்தான் வரைகிறான், தவறாகத்தான் எழுதுகிறான், தவறாகத்தான் சித்தரிக்கிறான், தவறாகத்தான் சட்டம் போடுகிறான். பேனா அவன் கையில். அல்லாஹ் அப்படியே விடமாட்டான். ஒரு காலம் வரும், பேனா கைக்கு வரும். இந்தியாவிலே இருக்கிற சிறுபான்மை மக்களின் கைக்கு பேனா வரும். ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கைகளிலே அதிகாரம் வந்து சேரும். அப்படி ஒரு அதிகாரத்திற்கு வருகிற போது யார் யார் கடந்த காலங்களில் தப்பாக வரைந்தானோ அதற்கெல்லாம் தீர்வை அல்லாஹ் அவர்களை வைத்து எழுதுவான். நல்லதுதான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்களேன். எனவே மஸ்ஜிதுகளில் மிக முக்கியமா இன்னைக்கு செய்ய வேண்டிய சமூக சமய நல்லிணக்க கட்டமைப்பு பணிகள் கொஞ்சம் அதிகமான முறையில் முடுக்கிவிடப்பட வேண்டும். இன்னைக்கு சில பேர் அதை செய்யறாங்க, நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உடுப்பியில கோயில்ல ஒரு சங்கராச்சாரியார் இருக்கார். உடுப்பியில அவரு எட்டரைக்கா பாங்கு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க. உடுப்பியில ஒரு சங்கராச்சாரியார் என்ன பண்ணாரு, கோவில்ல இந்த ரம்ஜான்ல ஒரு வேலை பண்ணார். இஃப்தார் மீட் ஏற்பாடு பண்ணிட்டார். இஃப்தார் சந்திப்பு ஊர்ல இருக்கிற முஸ்லிம்களை எல்லாம் கூப்பிட்டு
ஊரில் இருக்கிற முஸ்லீம்லாம் கூட்டி இஃப்தார் கொடுத்தார். இஃப்தார்னா ஒன்றும் பெரிய மட்டன் பீஃப் எல்லாம் போடலை, சும்மா ஃப்ரூட்ஸு ஜூஸு என்னமோ கொடுத்து எல்லா முஸ்லீம்களையும் கோவிலில் வளாகத்தில் உள்ளே இல்லை, கருவறைக்குள்ளெல்லாம் போகலை, கோவிலுடைய வளாகத்தில் வாசலில் உட்கார வச்சு அத்தனை பேர்த்துக்கு இஃப்தார் கொடுத்துட்டார். ஊரில் இருக்கிற இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும்ங்கிற நல்ல நியத்தில் அவர் பண்ணி முடித்த உடனே மறுநாள் இந்த மதவாதிகள் துவேஷிகள்லாம் பூரா ஆர்ப்பாட்டம் நடத்தி கோயிலை அசிங்கப்படுத்திட்ட, நார வச்சுட்ட, நீ வெளியே போ, நீ ஆகாது, நீ ஆகம விதிகளை மீறி விட்டாய், ஆய் ஒயின்னு ஒரே சத்தம். அவர் சொன்னார், நான் எந்த ஆகம விதியும் மீறல, இந்த ஊரில் இருக்கிற மக்கள் சில பேர்த்துக்கு பழச்சாறு ஜூஸ் கொடுத்துருக்கேன், கோவிலில் அதை செய்யக்கூடாதா என்று உடுப்பி சங்கராச்சாரியார் கேட்டார். இன்றைக்கும் அவர் தான் இருக்கிறாரு, அவரை எடுக்க முடியலை. நாட்டுக்கு இப்போ அர்ஜென்ட் தேவை, இந்த மாதிரி உடுப்பி சாமியார்கள் தேவை, இந்த மாதிரி உள்ள முத்தவல்லிகள் தேவை. என்னன்னா, நீ உள் பள்ளியில் கொண்டு தொழுகிற இடத்துல உட்கார வையின்னு சொல்லலை, மஸ்ஜித் சார்பாக நடைபெறுகிற நிகழ்வுகளில் அவர்களை பங்கேற்க வையுங்கள். மஹல்லா சார்பா யாராவது உதவிகள் நலத்திட்டங்கள் கொடுக்குறீங்கன்னா 10 முஸ்லிம் வீடுகளை மாத்திரம் கணக்கெடுக்காதீர்கள், அந்த வீடுகளையும் சேர்த்து கணக்கெடுங்கள், அவர்களுக்கும் தாருங்கள். அப்படி ஒரு இணக்கத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? மார்க்கத்திற்கு நல்ல பெயரை கொண்டு சேர்ப்பது, இது போன்ற சமூக சேவைகள், அந்த சேவைகளை பள்ளிவாசல்கள் முன்னெடுக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சென்னையில் வெள்ள நேரத்தில் ஒரு பிரசவ பொம்பளை காப்பாற்றி கொண்டு போய் ஒரு பையன் சேர்த்தார். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பையன்தான், அவர் முகமது யூனுஸ்னு பேர். அது 7வது மாடி 8வது மாடியில் பூரா வெள்ளம், எல்லாம் மேலே நிற்குதுங்க. பொட்டணத்தில் சாப்பாடு ஹெலிகாப்டரில் போடுறாங்க. சென்னையில் நிறை மாத கர்ப்பிணி, வலி வந்துருச்சு. இந்த பையன் அங்கே ஏறி இங்கே ஏறி கம்பத்தில் ஏறி கட்டடத்தில் ஏறி ஜன்னலில் ஏறி போய் தோளில் தூக்கி போட்டுட்டு படாத பாடுபட்டு அப்புறம் ரப்பரில் வச்சு வண்டியில் வச்சு கொண்டு தாம்பரத்தில் உள்ள எப்படியோ ஒரு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்துட்டார். சேர்த்து பிரசவமாயிருச்சு. பிரசவமானது பெண் குழந்தை. அந்த தாய் சொல்கிறா, அந்த குழந்தைக்கு முகமது யூனுஸ்னு பேர் வை. என்னை கூட்டிகிட்டு சேர்த்துனது அந்த பொண்ணு. அப்போ அங்கே இருக்கிறவங்க நர்ஸுகள்லாம் சொல்கிறாங்க, முதல்ல பாய்களே முகமது யூனுஸ்னு பையனுக்கு தாம்மா வைப்பாங்க, பொண்ணுக்கு வைக்க மாட்டாங்க. நீ அடுத்தடுத்து உனக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னா, பையன் பிறந்துச்சுன்னா அப்போ வச்சுக்குவியா, இப்போ பிறந்திருக்கிறது பொண்ணுக்கு தோதுவா வை. பொண்ணோ பையனோ, என்னை பொறுத்தவரையும் அன்னைக்கு என்னை காப்பாற்றினவர் என்னோட தெய்வம், ஒரு மாற்று மத சகோதரி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது யூனுஸ்னு பெண் குழந்தைக்கு பேர் வச்சு 2015 வெள்ளப்பிரளயம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிற பெண் குழந்தைக்கு பேர் முகமது யூனுஸ். இல்லை, இது என்னன்னு நினைக்கிறீங்க? மார்க்கத்தை இதை விட உயர்வாக கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல வைக்க முடியாது. மணிக்கணக்கில் உட்காந்து பயான் பேசுறது மட்டுமே அல்ல மார்க்கம். இது போன்ற களப்பணிகளில், செயல்பாடுகளில் நல்லிணக்கத்தை உருவாக்குகிற வேலைகளை எல்லா மஹல்லாவும் செய்யணும். நல்லா தெரிஞ்சுங்க, மதவாதிகள் நம்மை தாக்க வருகிற போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சமயத்தவர்களுடைய ஒருங்கிணைப்பும் ஒத்துழைப்பும், அவர்களோடு நாம் கைகோர்த்து நிற்பதும் மட்டும்தான் ஒரு பெரிய வெற்றியை தரும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு எல்லா பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் அதற்காக பாடுபட வேண்டும். நான் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்தி முடிக்கிறேன். மஹல்லா முஸ்லிம்களின் கட்டமைப்பு பணி அத்தனையும் பள்ளிவாசல் உலமாக்களும் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் தான் செய்ய வேண்டும். அதிலே கவனம் செலுத்த வேண்டும். மஸ்ஜித் என்பதை தொழுவதற்கு மட்டும் இல்லாமல் ஒரு பன்முக பங்களிப்பிற்குள்ள இடமாக அதை பயன்படுத்த வேண்டும். 3வது, சமீப காலங்களில் சமய நல்லிணக்கத்தை மிக வேகமாக பள்ளிவாசல் நிர்வாகிகள் முன்னெடுக்க வேண்டும். இது போர்க்கால அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இந்த மஸ்ஜிதுல் ஹிதாயாவை கபூல் செய்வானாக. கியாமத்து வரை இந்த பள்ளிவாசலை அல்லாஹ் இன்னமும் பிரம்மாண்டமான பள்ளிவாசலாக இறைவன் விஸ்தீரணித்து தருவானாக. இங்கே தொழக்கூடிய தொழுவோருக்கு அல்லாஹ் மன நிம்மதியை, ராகத்தை தருவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மஸ்ஜிதினுடைய துவக்க காலத்தில் இருந்து இன்றைக்கு வரையும் இந்த மஸ்ஜிதிற்காக உதவியவர்கள், கல்லுக்காக, மண்ணுக்காக, செங்கலுக்காக, இடத்திற்காக தங்கள் காசு கொடுத்தவர்கள், நேரம் கொடுத்தவர்கள், துவாவை கொடுத்தவர்கள், அல்லாஹ் அத்தனை பேருக்கும்
ஜசீல் என்று சொல்லக்கூடிய இம்மை மறுமை இரண்டினுடைய சிறந்த நற்பேறுகளை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ஆபத்தான கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய சிறுபான்மை மக்களுக்கு இறைவன் எல்லாவித பாதுகாப்புகளையும் வருங்காலங்களிலே உறுதிப்படுத்தி தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.